இப்போ இது வந்து இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிளேட் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக எல்லா கடையிலையும் வந்து சிங்கிள் பிளேட்டில் வந்து சர்வீஸ் பண்ணணும். அது எப்படி சர்வீஸ் பண்ணுறதுன்றது நான் ஒரு வாட்டி உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோவில் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கஸ்டமருக்கு வந்து வந்துட்ட உடனே இந்த மாதிரி பிளேட்டு, தோசை பிளேட்டு, பெரிய பிளேட்டை வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூனில் வந்து சட்னி வைங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன இது இருக்கும், இல்லை வாங்கிக்கோங்க, இல்லைன்னா வாங்கிக்கோங்க. எல்லா கடையிலையும் ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி சட்னி வச்சுட்டு இந்த மாதிரி எம்டி கட்டோரி இருக்கும். தோசை வேணுமா, ஏதாவது சட்னி எக்ஸ்ட்ரா வேணுமான்னு கஸ்டமர் கிட்ட கேளுங்க. இந்த மாதிரி எம்டி கட்டோரியில வச்சுட்டு அதுல சாம்பார் ஊத்துங்க. தோசை வச்சு முடிச்ச உடனே அடுத்து கஸ்டமர் வேற ஏதாவது ஐட்டம் கேட்டாங்கன்னா இட்லி வைங்க. இட்லி வந்து இந்த மாதிரி நல்லா ஹாட் பாக்ஸ்ல வச்சு சர்வீஸ் பண்றாலே அந்த மாதிரி டாங்கிள்ஸ் யூஸ் பண்ணி இட்லி வந்து நல்லா ஹாட்டா கஸ்டமருக்கு கொடுங்க. இந்த மாதிரி சட்னி ஏதாவது வடை வச்சுட்டு சட்னி ஏதாவது வேணும்னா இப்போ எக்ஸ்ட்ராவா வைங்க. பண்ணுங்க. பூரி வேணுனாலும் அதே பிளேட்ல கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ணுங்க. கிழங்கு இது மாதிரி கட்டோரியில வைங்க, தனியாக எடுத்துட்டு இதில் வைக்க வேணாம். பொங்கல் கஸ்டமர் கேட்ட போது மாத்திரம் பொங்கல் வந்து தனியாக எடுத்துட்டு வர மாதிரி இந்த மாதிரி பிளேட்ல அழகா நீங்க எடுத்துட்டு வந்து வைக்கணும். சட்னி வந்து எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் கஸ்டமருக்கு கொடுங்க. சார், ஃபெயிலியர் இல்லாத வாழ்க்கையே யாருக்குமே கிடையாது சார். அண்ட் ஃபெயிலியர்ல இருக்கிற மாதிரி ஒரு பாடங்கள் எதுலையுமே கிடையாது. அந்த ஃபெயிலியரை வந்து நம்ம ஒரு பாடமாகவும் அதை ஒரு ப்ரொஃபஸராகவும் ஒரு டீச்சராகவும் பார்த்தோம்னா அது வந்து இட் வில் கிவ் யூ சக்சஸ் இன் 10 folds. 10 மடங்கு உங்களுக்கு வெற்றியில் அது ஒரு சந்தோஷம் கொடுக்கும். அந்த ஃபெயிலியர் இல்லாத ஒரு சக்சஸுக்கு அர்த்தமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். தினந்தோறும் உங்களுக்கு ஒரு பாடம்